மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கவரோட வந்திருக்கேங்க. இந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன ரேட் வருது, ஸோ என்னென்ன நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இதோ வந்துட்டேன். நாங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட பேர் கூட சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன் எந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதில் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு மினிமம் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரியாலாவது நம்ம ஆர்டர் பண்ணோம். நாங்கள் இப்போ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பிரித்து காமிக்கிறேன். விசாகன் குட்டியும் வந்துட்டு என் கூட வந்து பிரித்து காமிப்பான். அவனுக்கான திங்ஸும் வாங்கியிருக்கோம். அதனால ஒரே ஜாலியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அவனுக்கு 2 வாங்கியிருக்கோம். பார்க்கலாமா? அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போகுது, மாடத்துல ஏரோப்ளேன் போகுது. ஃபர்ஸ்ட் உன்னோட திங்ஸ் சொன்னேன் கவர்ல இருந்து. புல்லட். ஆமாங்க, விசாகன் குட்டிக்கு வந்து இந்த புல்லட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி வந்துட்டு இந்த துப்பாக்கிக்கு வந்து இருந்துச்சு புல்லட்டு. ஆனால் அந்த புல்லட் எல்லாமே பிஞ்சிருச்சு, சரியில்லை. அதனால சரின்ட்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எத்தனை புல்லட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வந்து 50 புல்லட்ஸ் இருக்குங்க. இந்த 50 புல்லட்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 12 ரியால் வருது. விசாகன் குட்டி ஹாப்பியா? ஹாப்பி. ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த புல்லட் வேணும் புல்லட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வரவும் செம்ம ஜாலி. இதில் புல்லட்ஸை போட்டு எண்ணெயை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா. நண்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னப்பா? லெமன் பறிக்கிறது. இது நம்ம குச்சி எதுவாக இருந்தாலும் குச்சியில் போட்டு இது வந்து டைட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளார வந்து ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே கிடையாது, கத்தார் கிடையாது, ஊருக்கு. எங்கள் வீட்டில் லெமன் மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பறிக்கிறதுக்கு ஒரு தடவையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரின்ட்டு இதே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா மினிமம் 150 நம்ம ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி இது வந்துட்டு அதோடய சேர்த்து ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் நினைப்போம் ஏதாவது வாங்கிட்டு வருவோன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஸோ இதை வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது குவாலிட்டி வைஸ் நல்லா தாங்க இருக்குது. பிளாஸ்டிக் இது தான். இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி பிடிச்சி இப்படி இழுக்க வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட உள்ள ஸ்டோர் பண்ணிக்கோ. ஆமாம், இது உள்ளார வந்துட்டு பறிச்சது ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்போ சொல்லுப்பா, இதோட ரேட் எவ்வளோப்பா? இதோட ஆரம்ப விலை 10 பைசா, வெறும் 10. இதோட ரேட் ஒரு பீஸ் 10 ரியால். ஆமாம், விசாகன் விற்கிறான், வாங்கிக்கோங்க. விசாகன் குட்டி நெக்ஸ்ட் ஐட்டம் என்னப்பா? மெட்டல் கார்விங். ஆமாங்க, இது வந்து நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, இந்த பிளாஸ்டிக்லலாம் வந்து ஏதாவது டிசைன் பண்ணுவாங்களே, அந்த வேஸ்ட்டாக போன பால் பாட்டிலில். இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளார வந்து அந்த ஷார்ப்பான நைஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக நைஃப் யூஸ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கே சரியாக வராது. இது வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவருக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது மொத்தம் வந்து 10 பிளேடு கிட்ட வருதுங்க. 10 பிளேடு, அதுக்கப்புறம் 3 இதோட சேர்த்து வருது. அதாவது நம்ம வந்து இதை வச்சு ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 2வது சிலையுடைய முதல் பீஸையும் இந்த முதல் சிலையுடைய 3வது பீஸையும் ஒண்ணா சேர்த்துருங்க. இதோட ரேட் எவ்வளோப்பா? 8.40 ரியால். ஆமாங்க, 8 ரியால் கிட்ட வருது இது. நெக்ஸ்ட் என்ன விசாகன் குட்டி எடுத்திருக்க? கண்ணாடி. இது வந்து அச்சுக்கு. ஆமாம், அச்சுக்கு வந்துட்டு பிங்க் கலர் பாண்டா இது வந்து வாங்கியிருக்காரு. விசாகன் குட்டிக்கு என்ன கலர் பியர்? ஆமாம், ப்ரௌன் கலர் பியர் இல்லைப்பா, இது வந்து டைகர். டைகர் இது வந்து வாங்கியிருக்காரு. இந்த கண்ணாடி உனக்கு 10 தான் போட்டு காமிக்கிறியா? இது போடுற உன்னோட போடுறியா? ஓகே. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு பாப்பாவோடது வந்துட்டு 6 ரியாலுங்க. விசாகன் குட்டியோடது வந்துட்டு 7 ரியால் வருது இதோட ரேட்டு. ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. நல்லா அந்த திக்காக இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு. நான் கூட எப்படி வருமோ என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குல்ல அப்படின்ட்டு. பட் வந்துட்டு இப்போ பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்கான பிளாஸ்டிக்காக இருக்குது. அச்சுவோடது வந்து நான் போட்டுக்கிறேன். இது குட்டியாக இருக்குது, 10 மாட்டேங்குது. இது வந்து குட்டீஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருக்கல, அதனால எனக்கு பத்தலை. விசாகன் நீ போடு. ஏய், ஹீரோ மாதிரி இருக்குடா. வேற மாதிரி வேற மாதிரி. ஜித்தை ஜில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. இப்போ அவளது அச்சு ஓடுது, நீ போடுறியா? சரி போட்டுக்க. அச்சு ஓடுது பாண்டா.
நல்லா இருக்கு. இதான் ஓகே எனக்கு கண்ணுக்கு. இது கொஞ்சம் லூஸா இருக்கு. அது லூஸா இருக்கு. ஆமா அது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு பார்க்கவே. அச்சு கண்ணாடி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அச்சோட கண்ணாடின்னு உடனே ஒடியாந்துட்டா. ரூம்ல இருந்தவ குடு குடு குடுன்னு ஒடியாந்துருச்சு. விசாக்கு குட்டியும் கண்ணாடி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஓகே என்ஜாய். அச்சு பாண்டா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் உங்களை கடிச்சிருவேன். இது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க பாப்பா. ஆமா கேட்டபில்லர். அவங்க சொல்லவே இல்லையே கேட்டபில்லர்னு. அப்படியே சொல்றா கேட்டபில்லர். இது வந்துட்டு இப்படி மேலே துரி விட்டோம்னா அப்படியே கேட்டபில்லர் மாதிரி ஊர்ந்து 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 போகும். இது வந்து விசாக நச்சு கிடையாதுங்க. இது வந்து என்னோட தங்கச்சி குட்டி பையனுக்காக அவனுக்காண்டி வாங்கியிருக்கோம். இதோட ரேட் எவ்வளோப்பா? இதோட ரேட் வந்து 7.5 ரியால். 7.5 ரியால் வருதுங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த இதில் ஆர்டர் பண்ணுறப்போ இவர் காமிச்சாரு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தான் பிரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ பிரிக்கலை. இது அப்படியே ஊருக்கு போகிற பேக்கிங்கில் வந்து வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆனால் அதில் பார்க்குறப்போ டாய் பெருசாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. கையில் வந்தோடனே பொசுக்குன்னு இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதுதான் ஒரு இது போல். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். ஊருக்கு போகிறப்ப தான் யூஸ் பண்ண முடியும் இதை. அப்போ வந்து என் தங்கச்சியை கேட்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சாஃப்டாக இருக்கா? இந்த மேட்டும் வாங்கியிருந்தோங்க. இது வந்து 6 ரியால் வந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார அச்சுக்குட்டி தூக்கிட்டு வந்துட்டா. அச்சு நல்லா இருக்கா? கால் சாஃப்டாக இருக்கா? சாஃப்டாக இருக்கா? ஓகே. இங்கே பாருங்கள், புது ஜல்லிக்கரண்டியெல்லாம் கிச்சன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க மேடம். இவங்களுக்கு இதுதான் வேலை. வா மதுரை பாட்டு பாடுறியா? காராசா? இது எனக்கான ஐட்டம்டா. நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன். இது என்னன்னா இங்கே முடியலெல்லாம் போட்டு டிசைனாக காமிப்பாங்களே இதுங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி வந்திருக்குன்ட்டு. நானுமே இன்னும் பார்க்கல ஓப்பன் பண்ணி. இப்போ தான் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கோம். இதோ இப்போ நடுவில் இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் முடி இருக்கும். முடி இருந்ததுக்கப்புறம் இது சுருட்டி இப்படி கிளிப் போடுவாங்க. பாதியிலே கிளிப் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நான் இது போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதோட ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க? 4.25 ரியால். ஆமாங்க 4.25 ரியால். ஆமாம், ஒரு பீஸ் வந்து 4.25 ரியால். இருங்க நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோ பாருங்கள், இந்த இதுக்குள்ளார வந்துட்டு முடிய விட்டுட்டு நம்ம அந்த இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கோம். ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜடப்பின்னி காமிப்பாங்க. இப்போ வந்து மேலே வந்து ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாஞ்சு கொடுத்துட்டு இது ஒன்று வந்து 4.25 ரியால் வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு இதோ இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே ஹாஃபில் மடக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. இதிலே வந்து போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் எதை பண்ண போகிறேன்னு தான் எனக்கு புரியல. பார்ப்போம். இது பாருங்க, அச்சோ என்ன தெரிகிறது. அடுத்து இது என்னோட அம்மாக்கு ஃபோன் வைக்கிற இடத்துல க்ளீன் பண்ணுறது. ஆமாங்க, இப்போ நம்ம சார்ஜிங் கேபிள் வந்து கீழே சொருவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக அந்த ஓட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஷவரில் வந்து ஹாப்பி பர்த்டேக்கா. இது கேண்டில் இல்லை தங்கம், வெயிட் பண்ணுங்க. சரி, ஹாப்பி பர்த்டேக்கு. அச்சு கேண்டில்னு நினச்சிக்கிட்டேன். இதை என்ன பண்ணலான்னா, ஷவர்லாம் இருக்குல்ல, குளிக்கிற ஷவரு, ஸோ அதில் வந்துட்டு அந்த உப்பு தண்ணிலாம் சேர்ந்துருச்சுன்னா க்ளீன் பண்ண முடியாது. ஹாப்பி பர்த்டேக்கு. ஸோ அப்போ வந்துட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். நல்லா இது ஒரு மெலிசான ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. சரிடா, ஹாப்பி பர்த்டேக்கு. அச்சு வேற ஹாப்பி பர்த்டேக்குன்னு கேட்குறான். அவளோடது ஹாப்பி பர்த்டேக்கு வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காமிக்கிறேன். இது வந்து யூனிகார்ன் பலூன். ஆமாங்க, யூனிகார்ன் இல்லை, அனிமல்ஸோட இது வந்துட்டு ஓஷன் தீம். இதில் வந்துட்டு பலூன்ஸ் இருக்கு. இது வந்து 9 பீஸ் வந்து இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரியால் வருது. இருக்கக்கூடாதுடா தங்கமே,
இருங்க வரேன், அம்மா காமிக்கிறேன். இது பாருங்க, இதெல்லாம் அந்த சீ ஷெல்லு, அதுக்கப்புறம் இல்லடா இது சீ ஹார்ஸ்ன்னு நினைக்கிறேன். சீ ஹார்ஸ் அது மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து 8.5 ரியால். மொத்தம் 9 பீஸ் வருது. இரு, நெக்ஸ்ட் வீக் வந்து அச்சுக்குட்டியோட பர்த்டே இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் சரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னடா பிடிச்சிருக்கா அச்சுக்கு? அச்சுக்கு ஹாப்பி பர்த்டேவா? சரி கொடுத்துருங்க, அம்மா எடுத்து வச்சிடறேன். ஹாப்பி பர்த்டே பண்ணலாம். ஃபூ பண்ணுமா? சரி நான் பண்ணி தரேன், கொடு. பிடிச்சிருக்கா அச்சுக்கு எல்லாமே? ஓகே, அப்பாவுக்கு போய் லவ் யூ சொல்லிடுங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்சிரும். அவளை டைவர்ட் பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் ஏடுறான், தூக்கி கீழே போட்டு விட்டாங்க. இது வேணும் அது வேணும். ஏன் நண்டு நீ ரூமுக்கு ஓடு. அப்பா அப்பா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா? ஓடு. பாருங்க எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கிட்டா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. இது மொத்தம் 9 இது வருது. நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ல ஒன்னொன்னு நல்லா இருக்கு. இது வந்து ஃபோன் ஸ்டாண்ட், அடியில வந்து சார்ஜர் போட்டுக்கலாம். இதுக்குள்ளார வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 3 ரியால். ஆமாங்க, இது வந்து என்னோட ஃபோனுக்காக வாங்கியிருக்காரு அவர் ஃபோன் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து சோப்பு டப்பா நம்ம வைப்போம் இல்லையா, அந்த இதுங்க சோப் கேஸ். இது நார்மலாக சோப் கேஸ் எல்லாமே இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து இப்படி இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சோப் வச்சோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் அது வந்து கீழே போயிடும். நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். ஸோ அதுதான் இதோட இது. இதோட ரேட் எவ்வளோப்பா? இதோட ரேட் வந்து 3.5 ரியால். 3.5 ரியால் இது வருது. அடுத்தது என்ன காமிக்க போறோம்னா பேண்டு. நாங்கள் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோம். இது வந்து அச்சு பாப்பாக்காகங்க. அவளுக்கு இப்போ முடி நல்லா வளர்ந்துருச்சு. சரி பர்த்டே வரைக்கும் ஹேர் கட் பண்ண வேணாம், ஃபேஸ் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒட்டை நறுக்கி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிடும் இல்லை, அதனால பேண்டு வந்து ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து 100 பீஸ் வந்து வருது. குட்டி குட்டியாக அழகாக அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளவும் தேவையில்லை, பட் இருந்தாலும் இது இவ்வளோ இது ஆஃபரில் வந்துச்சு சரின்ட்டு வாங்கியிருக்கோம். அச்சுக்கும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இது எவ்வளோப்பா வருது ரேட்டு? இதோட ரேட்டு வந்து 3 ரியால். ஆமாங்க 3 ரியால் வருது. எனக்கு ரேட்டு தான் மறந்துடுது. ரேட் வந்து விசாகன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்கப் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிப் அண்ட் ஐலைனர் பென்சிலாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எதுக்கு இவர் ஆர்டர் பண்ணாருன்னு தான் தெரியல. சரி பார்ப்போம் என்னதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காகவாது உங்களுக்கு காமிக்கணும்ல, அதுக்காகவாது ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வரைக்குமே ஐடெக்ஸ் காஜல் அவ்வளோதான் நம்மளுக்கு, அதை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதோட ரேட் எவ்வளோப்பா? இதோட ரேட் வந்து 450 ரியால். 4.5 ரியால். இதோட ரேட் எவ்வளோ? 4.5 ரியால். ஆமாம் 4.5 ரியால் வருதுங்க. இது வந்து ஐப்ரோ பென்னுன்னு போட்டிருக்காங்க. இதுவுமே எப்படி இருக்குன்னு தெரியலங்க, எல்லாம் பார்த்தா தான் தெரியும். இவர் இப்படி தாங்க ஏதாவது ஒன்று வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி போட்டுருவார். ஆனால் நான் எதையும் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்புறம் அதை கேட்பாரு, இதை யூஸ் பண்ணியா அதை யூஸ் பண்ணியான்ட்டு. நார்மலாக நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு பண்ணுறப்போ லைட்டாக இருக்கும் இல்லையா, இது வச்சு பண்ணுறப்போ டார்க்காக இருக்கும்னு சொன்னார். நான் இது வரைக்கும் ஐப்ரோ பென்சில்லாம் யூஸ் பண்ணதே இல்லைங்க. இவருக்கு இதுதான் வேலை. ஏதாவது பார்த்தாருன்னா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கும் உனக்கிட்ட ஆர்டர் போட்டுருவாரு. ஆனால் நான் யூஸே பண்ணுறதே கிடையாது. இப்போ வச்சுருக்கேன். எங்களோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் கேஸ் 12 மினி. ஆமாங்க ஐஃபோன் 12 மினியோட ஃபோன் கேஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் எவ்வளோப்பா? இதோட ரேட் வந்து 13 ரியால். இதோட ஸ்பெஷல் என்னன்னா 360 டிகிரி ஃபுல்லாக கவர் பண்ணும் நம்மளோட ஃபோனை. ஓ அந்த மாதிரியா? ஓகே ஓகே. ஆமாங்க 360 டிகிரி ஃபுல்லி ப்ளஸ் பெட் ரெசிஸ்ட் ஃபில்ம்னு போட்டிருக்காங்க. டிசைன் ஃபார் ஐஃபோன் 12 மினி. இது வந்து அவரோட ஃபோன். இதுக்காக அவ்வளோதாங்க அன்பாக்சிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? உனக்கு வாங்கினதெல்லாம் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க இது வந்து ஆர்டர் பண்ணதுலேருந்து வர்றதுக்கு வந்து 1 வீக் ஆகும் டெலிவரிக்கு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.